அல்லேலூயா. ரொம்ப நல்லவர். யாகவே சங்கீத ஜெபம் பெண்கள் இந்த சபைக்கு முதல் தடவை வருகை புரிந்தவர்கள் எழுந்திருக்க முடியுமா? எதுவும் தப்பா நினைக்காதீங்க. முதல் தடவை கை தட்டுவார்கள். ஒரு வருஷத்துக்கு 200 நாள் உபவாசம் இருக்கிற நாள். வெறும் தண்ணி தான், தண்ணி, கோப்பி தண்ணி, சாப்பாடு ஒன்றும் கிடையாது. ஆத்திரம் 24 hours பழங்குங்களா. அதனுடைய விளைவு இந்த நாளிலே கூட நாம் பார்க்கிறோம். வெள்ளி சனி உபவாசம் இருக்கிறோம். சாதாரணமாக நம்ம ஜெபிக்கலாம், ஆனால் உபவாசம் எடுத்து பாரத்துடன் ஜெபிக்கிற விளைவு உங்களை அதிக பரலோகத்துக்கே கொண்டு போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கூடுமானால் சனிக்கிழமை ஒரு நேரம் உபவாசம் எடுங்க. காலையில மத்தியானம் சாப்பிடுங்க, ராத்திரி சாப்பிடாதீங்க. 5 மணிக்கெல்லாம் நிப்பாட்டாதீங்க, எதுவுமே சாப்பிடாதீங்க. மெல்லக்கூடிய அளவுக்கு ஜூஸ் குடிக்கலாம். நீங்க என்ன சொல்லுவாங்க, ஹார்லிக்ஸ் குடிக்கலாம், மைலோ குடிக்கலாம். ஆராதனை வர வரைக்கும் நீங்க, நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஜனங்கள் 2 மடங்காக ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசிகள் மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. ஏன்னா உபவாசம் இவ்வளவு செய்யும், கூடுதலாகவும் செய்யும். என் வாழ்க்கையில நான் பார்த்து இருக்கிறேன், தெரியுங்களா? சங்கீத ஜபத்திலே கலந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை 8 இருந்து 12 மணி வரைக்கும். சகோதரி என்ன சொல்லுவாங்க, ஜோதி அம்மாவிட்ட கொடுங்க, இல்லாட்டி சகோதரி விஜய் கொடுங்க. பேர் நாங்களும் கலந்து கொள்ளுகிறோம். 1/2 மணி நேரம் தான். நான் 8 இருந்து 8:30, 8 இருந்து 9, 9 இருந்து 9:30, அப்படியே 12 மணி வரைக்கும். நீங்க மட்டும் இல்லை, நீங்க ஜெபிக்கிறதுனால மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம போட்டிக்கலாமா? இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம 2026க்கான கருப்பொருள் ஜபம் அதாவது தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி ஜோதி அம்மா ரொம்ப உதவி செஞ்சாங்க. அதை டிசைன் பண்ணி அதை உங்களுக்கு போட்டுருக்குறோம். உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில சகல புதிய காரியங்களை செய்ய அவர் என்ன செஞ்சுட்டாரு? முடிவு பண்ணிட்டாரு. புதிய வாழ்க்கை, புதிய ஆரம்பம். பலவர்கள் எல்லாம் என்ன இருக்கு, ஒழுங்கு போயிடுச்சு. அதை பிடிச்சிட்டு வராதிங்க. நேற்றுள்ள பேப்பர் நீங்க படிக்க மாட்டீங்க, இன்னைக்குள்ள பேப்பர் தான் நீங்க படிப்பீங்க அதிகமாக. அதுதான் நம்ம செய்து வரும். சரிங்களா? சரி, கடவுளே நமக்கு மனம் இறங்குங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43, 18, 19. தயவு செய்து இந்த வேதகமத்தை அந்த பகுதிக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ப்ளீஸ் டர்ன் டு தி பைபிள் டெக்ஸ்ட். நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். ஓகே, இந்த அடிப்படையில் தான் அடுத்த வருஷத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், சந்திக்க போகிறோம். இந்த அடிப்படையில் தான் அடுத்த வருஷம் முழுவதும் 365 நாட்களை நம்ம பிரயாணம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஒரு டைரக்ஷன். அடுத்த வருஷம் எப்படி நம்ம கண்டு கழிக்க போகிறோம், எப்படி ஆரம்பிக்க போகிறோம். 31 டிசம்பர் முடிஞ்ச பிறகு வந்து பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் காம், யூ ஆர் வெரி மச் வெல்கம். அல்லேலூயா. வாசனை கையோட இருக்காரு. சரிங்களா? ஆமென். எடுத்துட்டீங்களா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43, 18, 19. ஆமா, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப உற்சாகமாக இருக்குது. மற்றவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குமா? சேர்ந்து வாசிப்போம். கொஞ்சம் எழுந்திருக்க முடியுமா? சாரிங்க, கொடுமைப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. ஏசாயா 43, 18, 19. நான் 1, 2, 3 சொல்லுவேன். பொதுவாக ஆட அமர வாசிங்க, அவசரம் கிடையாது. சரிங்களா? ஏசாயா 43, 18, 19 எடுத்துட்டீங்களா? ஓகே, நன்றி. கரெக்டா 1, 2, 3. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வாசிங்க. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும்.
தயவு செய்திருக்காங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுடைய ஆட்சியிலே அவங்க என்ன செய்ய இருக்கிறாங்க? கைப்பற்றப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற, நீங்க நிரந்தரமாக இந்த பாபிலோனோட ஆட்சியில இருக்க மாட்டீங்க. நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். நான் விடுதலை ஆக்குவதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்? கடந்தவைகளை, அதாவது என்ன சொல்லுவாங்க, முந்தினவைகளை நீங்க விட்டு விடணும். இப்ப அதுக்கு என்ன நம்ம செய்யணும்னாக்கா, தேவஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் புதிய காரியங்கள் செய்யும்படியாக அவருடைய அநாதி தீர்மானம், it is his planned decision, okay, to do new things in our Tamil church. இந்த சபையில் அவர் புதிய காரியங்கள் செய்ய தீர்மானித்திருக்கிறார். நான் என்ன மாதிரியான புதிய காரியம், what kind of new things that he wish to do, என்ன மாதிரியான. சோ அவர் சொல்றாரு, அவர் இந்த சபைக்கு வந்து என்ன செய்யறாரா? நம்பிக்கை. சரிங்களா? புதிய காரியங்கள் என்றாக்கா உங்களுடைய கடந்த நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருஷத்தோட நம்பிக்கை காட்டிலும் இந்த நாளிலே உங்களோட நம்பிக்கை ஆண்டவர் மீது அதிகமாக இருக்க அவர் உங்களுடைய எல்லா கைகளும் பிடித்து அற்புதமான விதத்துல நடத்துவாராம். பழைய சாதம், பழைய கறி, சரிங்களா, பழைய அபிஷேகத்துல நம்ம சார்ந்து இருக்க கூடாது. பல அனுபவத்துல சார்ந்து இருக்க கூடாது. don't ever rely on your previous anointing or previous what you call experience. don't rely on that. It's gone. அதெல்லாம் இந்த நாள்ல பயன்பட முடியாது. இந்த நாள்ல அது வந்து என்ன செயல்படுத்த கூடவே கூடாது. அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் புதுதாக நம்ம சமைச்சு சாப்பிடணும். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருடைய கிருபை நம்மளுக்கு வேணும் என்று சொல்லி அவரிடத்துல வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை அதிகமாக நம்மளுக்கு வேண்டும். புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய விடுதலை இன்று கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சரிங்களா? சோ ஆண்டவர் சொல்ற உலக பிரகாரமான என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை நிரந்தரம் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவருடைய நம்பிக்கை நித்திய காலமாக இருக்கிறது. அவருடைய நம்பிக்கை தேவஜனமே நீண்ட காலமாக இருக்கிறது. அவருடைய நம்பிக்கை வந்து உண்மையானது. அவர் சொன்னார் செய்வார். கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். சோ என்ன புதிய காரியங்கள் அவர் செய்கிறார் என்றால் நம்பிக்கை. சரிங்களா? அவர் மீது நம்ம வந்து அதிகமாக நம்பிக்கையா இருக்கிறோம். What new things is he going to do? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த தமிழ் சபைக்கு என்ன மாதிரியான புதிய காரியங்கள் அவர் செய்ய இருக்கிறார் என்றாக்கா நம்பிக்கை. தேவன் அவர் மீது, தேவனில் அதிகமாக நம்பிக்கை கொண்டு வர அவர் இருக்கிறார். சரிங்களா? சரி, என்ன மாதிரியான நம்பிக்கை? What kind of a hope God is planning to bring? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? எதற்காக நீங்க நம்பிக்கையோடு வாழணும்? கர்த்தர் சொல்றாரு என்ன மாதிரியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில என்ன இருக்குதுன்னாக்கா தேவஜானமே, அந்த நம்பிக்கையில வந்து அவருடைய வாக்கு இருக்கிறது. What actually involves in hope is the promises of God. தேவனுடைய நம்பிக்கையில அவருடைய வாக்கு இருக்கிறது. அதாவது அவர் சொன்னாங்க கண்டிப்பா செய்வது. உதாரணம், உங்களை விடுதலை ஆக்கும்படியாக. சரியா? நீங்க நம்பி இருக்கிறீங்க, கர்த்தர் என்ன எல்லா சாபக்கட்டுகள் இருந்து, பாவக்கட்டுகள் இருந்து, சரிங்களா, எல்லா பிரச்சனைகள் இருந்து, எல்லா பொல்லாத பிசாசானுடைய தொந்தரவுல இருந்து என் ஆண்டவராக கர்த்தர் நிச்சயமாக விடுதலை ஆக்குறவராக இருக்கிறார். அந்த புதிய காரியங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையில செய்ய அவர் ஆரம்பித்து விட்டார். ஒரு அழகிய சொல்லுங்க. இது நம்மளுக்கு தேவை. நம்முடைய ஜனங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விடுதலை அவசியம், கண்டிப்பாக தேவை. தடுமாறி கொண்டு தள்ளாடி கொண்டு நம்ம வந்து பிசாசனுடைய என்ன சொல்லுவாங்க வெறி, அந்த கொலை வெறிலிருந்து தப்ப வைக்க நீங்களும் நாம் நம்பிக்கையா இருக்கணும். அந்த நம்பிக்கை எவ்வளவு தூரம் கொண்டு போகும்? This kind of a hope that we have in Christ, how long, what are the distance, how long it will take us through? எவ்வளவு காலமாக, எவ்வளவு நேரமாக, எவ்வளவு தூரமாக நம்ம ஆண்டவர்கள் நம்பிக்கையா இருக்கணும். அவர் மறுபடியும் வருவதற்கு நம்பிக்கையா இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்து எதுல கலந்து கொள்ளுதுன்னா வாக்குத்தத்தம். சரிங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ நல்லா இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நம்புங்க. இது நான் சொல்லல, கடவுள் சொல்றேன்.
91வது சங்கீதம். சீக்கிரமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். 91வது சங்கீதம். ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க, சரிங்களா, அவருடைய வாக்கு தத்துவங்கள் அவருடைய வாழ்க்கையிலே உறுதியாக இருக்கும், பலிக்கும். சரிங்களா? ஸோ விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக, ஒப்புரவாகிறதுக்காக, மன்னிக்கிறதுக்காக, இதெல்லாம் ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து செய்கிறவர் இருக்கிறார். கடந்த நாட்களே செய்தார், ஆனால் தொடர்ந்து அதிகமாக செய்யும் பொழுதுதான் தேவஜானமே அல்லேலூயா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இதன் மூலமாக புதிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 91:3 7 வரைக்கும் வாசிங்க. Psalm 91 3-7. அவர் உன்னை வேடனுடைய கண்ணைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையமும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென் சொல்லுங்க. இதை நீங்க நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். இது கர்த்தருடைய வார்த்தை. சரிங்களா? இல்லாட்டி பிள்ளை வேலை ஆகின்றோம், பிடிக்குதோ பிடிக்கலையோ, தெரியலையோ, ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவங்கள் நீ எனக்கு கொடுத்திய என்னுடைய நம்பிக்கை, நான் இந்த நம்பிக்கையோடு நான் புதிய வருஷத்தை சந்திக்க இருக்கிறேன். என் ஆண்டவர் இந்த வருஷத்துல மட்டுமல்ல, சரியா, இந்த வருஷம் முடிய இருக்கிற நேரத்திலும் கூட, சரிங்களா, புதிய வருஷத்தை நான் சந்திக்க எப்படி இருக்கிறேன், புதிய ஆண்டை நான் சந்திக்க எப்படி இருக்கிறேன், இதோ உங்களை ஆயத்தப்படுத்துறாரு, புதிய காரியங்கள் வாழ்க்கையில செய்யறாரு. இது உங்களை மறுபடியும் அந்த சிஸ்டர் வந்திருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷம். சரியா? மன மகிழ்ச்சி நல்ல அவசியம். அவங்க வரணும், நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு உற்சாகமா இருக்கு. இந்த மாதிரி ஆசீர்வாதமான காரியங்கள் சபையில் நடக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியும் உண்டாகும்? உற்சாகமா இருக்கிறது. இந்த உற்சாகம் என்ன கொண்டு வருகிறது? நம்மளுக்கு பலனை கொண்டு வருகிறது. மருத்துவர்கள் உயிரோடு எழும்பக்கூடிய வாக்கு தத்தம் மீது வளர்ந்து நான் சொல்லுகிறது. ஆண்டுடைய வாக்குல என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ராலையில சொல்லுங்க, அவர் பேசினாக்கா என்ன வரும்? உயிர் வரும். வேதகத்தில் சொல்லுகிறது, அதாவது மரணமும் ஜீவனும் நம்முடைய வாயின் வார்த்தையில். நீங்க சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க ஏழை ஆக மாட்டீங்க, செழிப்பா இருப்பீங்க, உங்களுடைய வீட்டை தேடி ஐஸ்வர்யம் பொருளாதாரம் நிச்சயமாக வரும், உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும், உங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கர்ப்பத்திற்கு சொல்லுங்க. அப்படி இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறார் புதிய வருஷத்துக்கு. நான் சொல்லுறது, சபை ஊழிய வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியம்? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, இந்த தமிழ் திருச்சபையில புதிய காரியங்கள் செய்ய ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வளர்ச்சிக்கு கொண்டு வருது. வேத வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும், சரிங்களா, ஊழியம் செய்கிறதும், கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறதும், இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு நிமித்தம் என்ன செய்கிறது? நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். அவர் சொன்னாரா செய்வார். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரா? அவர் சொன்னார், இந்த மாதிரி செத்து போன லாசரஸை எப்படி என்ன கொண்டு வந்தாரு? உயிர் கொண்டு வந்தார். அவர் என்ன செஞ்சாரு? கல்லறைக்கு போனாரா? இல்லை. அவர் சொன்னார், அவர் வார்த்தை, லாசரஸ் வெளியே வா. எபிரேய பாஷையில ஒரே ஒரு வார்த்தை தான். தமிழ்ல லாசரஸ் வெளியே வா, மூணு வார்த்தை. ஆனா எபிரேயர்ல பார்க்கும் பொழுது அது ஒரு வார்த்தை தான். அவர் சொல்றார், லாசரஸ் நீ என்ன செய்? வெளியே வா. அப்ப அவருடைய வார்த்தையில என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த வாக்கு தத்துவத்துல என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. நம்ம சாதாரணமானவர்களுக்கு பிறந்தவர் கிடையாது. சரிங்களா? அற்புதம் அதிசயங்களையும் செய்தவர், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நீங்கள் நானும் பிறந்தவர்கள். அதனால்தான் சாதாரணமாக வாழ்ந்தாக்கா நம்ம சாதாரணமான ஒளிதான் செய்ய முடியும். அசாதாரணமாக நம்ம கர்த்தருக்கு என்று வாழ்ந்தாக்கா கர்த்தர் சாதாரணமாக அற்புதங்கள் இந்த சபையில உங்க மூலமாக செய்வார். ஒரு அழில சொல்லுங்க. வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது.
காரியங்கள். முதலாவதாக நாம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? தேவனாகிய கர்த்தர் புதிய காரியத்தை செய்யும் நோக்கம் என்ன? நம்பிக்கை. முதல்ல நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில என்ன இருக்கிறது? தேவனுடைய வாக்கு இருக்கிறது. சரிங்களா? அவர் மறுபடியும் வருகிற வரைக்கும் இந்த வாக்கு வந்து எப்படி தெரியுங்களா? இந்த புதிய காரியங்கள் எப்படி தெரியுமா அவர் சொல்றாரு? உங்களோட நம்பிக்கை. சரிங்களா? உங்களோட நம்பிக்கையை வந்து என்ன செய்யணும்? வாக்குத்தத்தத்தில் வைக்கணும். டெலிவரன்ஸ், விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். சுதந்திரம், ரீகான்சிலேஷன், அதாவது ஒப்புரவாகுதல், பாவ மன்னிப்பு, சபை ஒற்றுமையாக ஆண்டவருடைய வாழ்க்கையில சபையில புதிய காரியங்கள் செய்ய மாட்டாரு, மறுதளித்துவாரு. வழங்கிச்சுங்களா? நமக்குள்ளாக ஒற்றுமை ரொம்ப அவசியமா இருக்கிறது. கர்த்தர் இந்த சபையிலே புதிய காரியங்கள் செய்யும். கொடுக்கிறதை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு கொடுப்பார் புதிய காரியங்கள். நம்புறீங்களா? அது உங்களுடைய நம்பிக்கை. அவர் மறுபடியும் வருகிற வரைக்கும். சரிங்களா? இதெல்லாம் எப்படி நடக்கும்? விடுதலை, சுதந்திரம், ஒப்புரவாகுதல், பாவ மன்னிப்பு, அவருடைய சிலுவின் மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் மறுபடியும் வருகிறார் என்று சொல்லிட்டு போனவரே இந்த வாக்கு நிச்சயமாக நிறைவேற்றுவார். தேவஜனமே, இதன் மூலமாக ஆண்டவர் நம்முடைய சபையை கட்டி என்ன செய்வாரு? உயர எழுப்புவாரு. இந்த சபை மேல அவர் ரொம்ப அதிக அக்கறையா இருக்கிறார். சரிங்களா? தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். புதிய தேவன் புதிய காரியத்தை செய்ய என்ன தேவைப்படுகிறது? அதன் தேவையும் மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன? What is the need and the importance of the Lord doing new thing? ஏன் இந்த புதிய காரியங்கள் செய்ய அவசியமாய் இருக்கிறது? தேவஜனமே, அவருடைய கையின் கிரிகள் சரிங்களா உங்களோடு கூட தெளிவாக நிரந்தரமாக இருக்கணும். நீங்க அதை அனுபவிக்கணும். பார்க்கறது மாத்திரமல்ல, பேசுறது மாத்திரமல்ல, அது உங்களோட வாழ்க்கைக்கு பங்கா இருக்கணும். It must become a part of your individual life. கிறிஸ்துவ வாழ்க்கை. சரிங்களா? புதிய காரியங்கள் இப்ப பாருங்க, நம்ம சொல்றோம் உலக பிரகாரமான காரியங்கள் அவர் செய்கிறது கிடையாது. அவர் செய்து கிடையாது. அது நிரந்தரம். இட்ஸ் நாட் a permanent. ஓகே, அது வந்து நிரந்தரம் இல்லை. உலகத்துல நம்ம நிறைய புதிய காரியங்களை பார்க்கிறோம். புதிதாக ஒரு சமயம் சம்பளத்துல கூடுதலாக இருக்கிறது, ப்ரமோஷன் கூடுதலாக இருக்கிறது, உங்களை உயர்த்து கொண்டு இருக்கிறார், புதிய நண்பர்களை கொண்டு வருகிறாரு. சரிங்களா? புதிய உறவை கொண்டு வருகிறாரு. இது எதுவுமே என்ன இல்லை, நிரந்தரம் கிடையாது. சரிங்களா? ஆனா எது நிரந்தரம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, தேவஜனமே, அவர் நம்மளுடைய எல்லா பாவங்களை மன்னித்து நம்மளை ரட்சிக்கிறாரு. தெரியுங்களா? நம்மளை அவர் ரட்சிக்கிறது தான் நிரந்தரம். இந்த உலகம் நம்மளை ரட்சிக்காது. இந்த உலகத்துல எதுவுமே நிலைத்திருக்காது. எல்லாமே மாய, எல்லாமே மறைஞ்சு போயிடும். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, மாறி போகும். ஆனா நேற்று இன்னும் மாறாத இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில உயிரோட பிரசன்னமா இருக்கிறார். அவரே மாறாதவர். சரி, சோ அதனால அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவார். ஆனா அவர் மாற மாட்டார். சோ அதனால ரொம்ப அவசியமா இருக்கிறது எது? தேவை. இந்த புதிய ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வது தேவை. அது மாத்திரமல்ல, அது முக்கியத்தை நம்மளுக்கு என்ன கொண்டு வருகிறதுனாக்கா, நம்ம வாழ்க்கை மாறுவதற்காக. அதுல விசேஷமாக பலவைகளை விடணும். பலவைகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தொடர்ந்து என்ன செய்ய முடியாது. புதிய காரியங்களை நடக்கணும் எதிர்பார்க்க கூடாது. என்ன அதோட முக்கியத்துவம் என்றால், what is the need and importance is that we have to let go the past and previous things. Don't carry them along. சரிங்களா? அதை வந்து உங்களோட கூட சேர்த்துக்காதீங்க. வழங்குங்களா? தேவஜனமே, வாசிங்கம்மா 18வது வசனம் வாசிங்க. என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 43:18 உங்க பைபிள்ல இருக்கு பாருங்க. நினைக்க வேண்டாம். என்ன சொல்றாரு? முந்தினவைகள் என்ன செய்யக்கூடாது? நான் சொல்றது முந்தினவைகள் என்னக்கா, நடந்தவைகளை, நடந்த சம்பவங்களை, ஒரு கசப்பான அனுபவம். சரியா? நீங்க ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்க, கைவிடப்பட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் கூட அவமானப்பட்டாங்க. அதை நினைக்காதீங்க. என்ன ஆண்டு சொல்றாரு, நான் புதிய காரியங்கள் செய்யறேன், அவங்கள மன்னிச்சுட்டேன், நீ அவங்க
சரிங்களா? கல்வெனி மோகம் அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? அந்த நாட்கள் எடுத்துக்கலாம். இதனால என்ன நாட்கள் எடுத்துறோம்? சீக்கிரம் உற்சாகமா இருக்கு. அப்ப முந்தினவைகள் என்ன செய்யக்கூடாது? நம்ம நினைக்கவே கூடாது. இது கட்டளை. It is not a choice. It is not opinion. It is a command. Authority. அவர் போர் வீரர். சரி, அவர் சொல்றாரு, நான் சொல்றதை செய். புதிய வருஷத்துல நீ அதை செய்யணும். இதுதான் நான் சொல்றேன் உங்ககிட்ட. இந்த புதிய காரியங்களை நான் செய்யறேன், விட்டுடு, பரவாயில்ல. அதை ஏன் நீ பிடிச்சிக்கிட்டே வர? அவங்க மேல ஏன் கசப்பா இருக்கா, வெறுப்பா இருக்கா, கை கொடுக்க மாட்டேற, பார்த்து பேச மாட்டேற, ஒதுங்க போற, அவ்வளவு கசப்பா. புதிய காரியம் செய்ய மாட்டேன், நீங்களே அதுக்கு தடையா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு அவ்வளவு பலனை கொடுத்திருக்கிறார். என்ன மாதிரியான பலன்? கிருபை. அவனை மன்னிக்கும்படியாக. நம்ம எவ்வளவு பாவம் தப்பு தவறு செஞ்சிருக்கிறோம். வெளிப்படையாக செஞ்சிருக்கிறோம், ரகசியமாக செஞ்சிருக்கிறோம், யாருக்கு தெரியாது என்று சொல்லி ஆண்டவரை அவனையும் படுத்திருக்கணும். அவருக்கு தெரியும் எல்லாமே. நம்மள ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. சரிங்களா? நீங்க இவங்களை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பரிச்சயம்? சரியா? ஆண்டு சொல்ல விட்டுடு, நான் பார்த்து பழி வாங்காத, உன்னோட வேலை விட்டுடு. நான் சின்னத்துல வாய் மூடிட்டு நீ என்ன வேணுமா பேசு, நீ எப்படி வேணுமா முகத்தை. சரியா? ரொம்ப பிடிக்காது, ரோசமா வச்சுக்கிறேன், பப்ளிக்கா பழமேறி. சரி, ஏன் உனக்கு ஆத்திரம் மூக்குக்கு மேல வருது, தலைக்கு மேல வர? மூக்குக்கு மேல கதவை அடிக்கிறது வேகமா, மங்கு கொலை கழும்போது சத்தம் போடுறது, வீட்டு விட்டு வெளியே போடுறது, காடி கதவு, கேட்டு கதவு, ஏன் உனக்கு தெரியாது? இதெல்லாம் விட்டு விட சொல்றேன். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு நல்ல காரியம் நான் செய்ய ஆரம்பிச்சேன். அது நீயே கிடையாது. இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை தீர்த்துக்கொள்ளும். புதிய வருஷத்துல இருந்து போவாதீங்க, அழுக்காக்காதீங்க. சுத்தம் பாலும் தேனும் நிறைந்து வடிகிற 2026 வருஷம் உங்க மூலமாக அந்த வருஷத்தை நான் என்ன செய்வேன்? பிரகாசப்படும். ஆனா இதை விட முந்தினவைகளை நினைக்க வேண்டும். கெட்ட கனவு நினைச்சு விட்டுடு. ஆண்டவர் இந்த சம்பவத்தை வாழ்க்கை அனுபவிச்சாக்காம நீங்க நல்லா இருக்கணும். நீங்க இது மூலமாக கற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு விலை உயர்ந்த அதிக மதிப்புள்ள பாடத்தை இந்த சம்பவத்தின் மூலமாக உனக்கு என்ன செய்யறது? சொல்லுங்க சிஸ்டர். See, the church is the best university in the world that you can ever find elsewhere. இந்த இடத்துல கற்றுக்கொள்ள கடினமா இருந்தா கூட பரவாயில்ல, விட்டுடுவீங்களா? கணக்கு கஷ்டமா இருக்கு, நான் சுக்கருக்கு போய் மாட்டேன் போவீங்க. இந்த ஸ்கூலு கஷ்டமா இருக்கும், காரசாரமா இருக்கும், அதே நேரத்துல சாந்தமா இருக்கும், சமாதானமா இருக்கும், கேட்கிறவர்களாக கூட இருக்கும். அதனால கர்த்தர் சில நேரத்தில் இதை அனுபவிக்கிறார். நான் என்னுடைய நம்பிக்கையாக நான் என்ன வளரணும், நான் சூடு சொல்லலாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். உலகத்துல இருக்கிற எல்லா வாதத்தை காட்டிலும் என்ன வாதமா ரொம்ப பயங்கரமானது? யார் சொன்ன? என்ன வாதம்? நான் அப்படிதான் எழுந்து அவர் எழுந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் நேஷம். உதாரணத்துக்கு அவர் அப்ப எழுந்திருந்தா உள்ளத்துல நான் உட்காந்துருக்கேன். சரீர பிரகாரமா எழுந்திருந்தாலும் என் உள்ளத்துல என்ன இருக்கேன்? உட்காந்துதான் உள்ளத்துல. ரொம்ப வாசம், ரொம்ப ரோசம். ஐயா உங்களுக்கு சாப்பிடணும் சாப்பிட இல்லை, எனக்கு வந்து இந்த கேப்ஸ் தான் வேணும், நான் மெக்டோன் எனக்கு வேண்டாம், கோச்சிக்கு போகாது. சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்குது, ரூம்ல போய் அடைச்சிக்கிட்டு இருக்கு. என்னங்க வாதம் இது? அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு மட்டும் செய்யாதீங்க, கடவுளோட சபை வளர்ச்சிக்காக நீங்க செய்யுங்க, மற்றவங்களுக்காக. இதெல்லாம் இருந்தாக்க நம்ம புதிய வருஷத்துக்கு போகவே முடியும். போனாலும் கூட ஆண்டவர் செய்ய வேண்டிய புதிய காரியங்கள் செய்யாமலே போயிடும். அது நீங்க தடையா இருக்கீங்க. அதனால்தான் முந்தினவைகளை, காயங்கள், வேதனைகள், கசப்புகள், பகைகள் எல்லாம் விட்டுடுங்க. புதிய மனுஷனா நானும் சொல்றேன்.
சொல்றது வளருங்களா? இதுதான் அதோட முக்கியத்துவம். எதோட முக்கியத்துவம்? ஆண்டவர் புதிய காரியங்கள் செய்வது தேவையும் அதோட முக்கியத்துவம் என்னது? நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வளர்ச்சியை கொண்டு வரும், விடுதலை கொண்டு வரும், மன்னிக்கவும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்கள் அவர் செய்கிறவராக இருக்கிறார். நினைக்க வேண்டாம், நடந்ததை நினைக்க வேண்டாம். ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அழுவோம். சரி, இனிமேல் நடக்க போற காரியங்களை கவனம் செலுத்துங்க. நீங்க பழசுல நினைச்சிட்டு இருந்தீங்களா? நடக்க போற காரியம் நடக்காம அதை கவனம் செலுத்தாம தள்ளாடுவாங்க. ஒரு அம்மா அப்படிதான், சரிங்களா, தன் கணவர் இறந்து போயிட்டாங்க, ஆனா அவங்க கர்ப்பவதியா இருக்கிறாங்க. தன் கணவர் இறந்த கையோட பிள்ளையும் பிறந்துச்சு. ஸோ நடந்ததை நினைச்சு நினைச்சு அந்த பிள்ளைக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. சரிங்களா? ஏன்னா நடந்த சம்பவங்கள் மீது அவங்க உட்காந்துட்டாங்க. நடக்க போற சம்பவங்களை குறித்து அவங்க என்ன செய்யல? ஆயத்தமாக எதிர்பார்ப்போடு என்ன செய்யல? ஓ ஹல்லேலூயா, அவங்க வாழல, தவறிட்டாங்க. தவறு இல்லாதாவது விட்டுட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக சேர்த்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த நாளில் நீங்க பெற்றுக்கொள்ள தகுதியா இருக்கிறீங்க. ஆனா பலவைகளை நீங்க விட்டுடும். அவர் சொல்றாரு, வாசிங்க. ஓ சந்தன பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14. பவுலுடைய சொல்றாரு, அவருடைய காலத்துல அவர் தான் அதிக என்ன சொல்லுவாங்க, படிப்பாளி, பட்டதாரி. அவரும் லுக்கமும், சரியா, இஸ் the most highest qualified person during the New Testament. ஆனா அவர் சொல்றாரு, நான் பெருமையா இல்லை, ஓ எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாய போடு, நீ பேச அதெல்லாம் விட்டு கற்றுக்கொள்ளுங்க. நீங்க வாலிப சிறுவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வயது கூட இருந்தாலும் சரி, சிறுவங்க சொல்றாங்கன்னாக்கா கற்றுக்கொள்ளு. ஓகே, பொறுமையா இருக்காதீங்க, எருமாப்பா இருக்காதீங்க, அதெல்லாம் விட்டு விடுது. விளங்குதான்? பவுலாதான் சொல்றேன், நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், சரியா? he studied one of the best university. அந்த யூனிவர்சிட்டி பேர் என்னது தெரியுங்களா? அவர் படிச்ச யூனிவர்சிட்டி பேர் புகழப்பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி. சரிங்க, 1ஆம் நூற்றாண்டு காலத்துல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி விட இந்த பெஸ்ட் யூனிவர்சிட்டி. ஆனால் அவர் சொல்றாரு, நான் இன்னும் என்ன செய்யல, ஒழுங்காக கற்றுக்கொள்ளு. அந்த மாதிரி தாழ்மை வேணுங்க ஊழியக்காரர்களுக்கு, சபையாளர்களுக்கு, ஊழிய சேர்வர்களுக்கு என்ன வேண்டும்? தாழ்மை வேண்டும். எப்பவுமே நான் அப்படிதான். சரியா? நான் ஒரு டிஎஸ்ஆ இருந்திருக்கலாம், பெரிய மூத்த பாஸ்டராக இருந்திருக்கலாம், சரிங்க. நான் ஆண்டவரத்தில் சொல்லுவேன், நான் ஒரு ஏழையான ஒரு ஊழியக்காரன். இயேசு சொன்னார்ல, இயேசு என்ன சொன்னார்? மார்க் 10:45 என்ன சொல்றாரு? மார்க் 10:45. இப்ப பவுல் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மேலே பெருசா பேசுறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் என்ன சொல்ல மாட்டேன். ஆனா நான் என்ன கற்றுக்கொள்கிறவனா இருக்கிறேன். டீச்சுகளுக்கு கற்றுக்கொள்கிற என்ன சொல்லுவாங்க, குணமுடையவர்களாக இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுப்பார், புதிய காரியங்கள் வெளிப்படுத்துவார், உங்களை கொண்டு புதிய காரியங்கள் அவர் செய்வார். வளர்ந்துங்களா? வாசிங்க என்ன சொல்லுது? மார்க் 10:45. சீக்கிரமா இயேசு சொல்றாரு, நான் நீங்க எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி நான் வரல, நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். நீங்க போங்க சோஷியல் சிஸ்டர் சோஷியல் சிஸ்டர், you go and business. ஓ நான் பெரியவன், நான் பெரிய பாஸ்டர், பாடப்பட்டிருக்கிறேன், அவங்க எனக்கு சோர்ஸ் சொல்லட்டும். அந்த மாதிரி சுபாவனை இருக்கக்கூடாது. அசுரஸ், நான் சொன்னல, அசுரஸ் நம்ம சவசிலதா இருந்தாலும் அந்த கருவிட்டு நீங்க வரவேற்கிறது, உற்சாகப்படுத்துங்க. வாங்க சிஸ்டர் பண்ணீங்களா? நம்ம யாரு
ஜோதியம்மா மற்றவர்கள்லாம் அன்றைக்கி செஞ்சீங்க, வரவேற்று உற்சாகம். அந்த மாதிரி நீங்க முந்திக்கணும் உபசரிப்பதில். இயேசு கிறிஸ்து செஞ்சாரு, மக்களை தேடி போனாரு. நீங்களும் என்ன செய்யணும்? மக்களுக்கு கை கொடுக்கணும். சோசியல் சிஸ்டம் சரியா? ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க, போயிட்டு கை கொடுங்க அவங்களுக்கு. அதுதான் உண்மையான ஊழியம். ஊழியத்துக்கு அடையாளம் தலைவர்களுக்கும் அடையாளமா இருக்கிறது. லீடர்ஷிப் சர்வன்ட். இந்த நாளிலே வர்ற வருஷத்துல இந்த நாளிலே நீங்க ஆரம்பித்திருங்க. ஏன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்கள் செய்யறார், புதிய ஆத்மாவை கொண்டு வருகிறார், புதிய வரங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். இது வரைக்கும் நீங்க வரங்கள் பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம், அன்னிபாட்சி பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு நாளிலே அழலையா விட வேண்டியவைகளை விட்டு விட்டீங்களா, அவர் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எழுதி கொடுக்கிறது மாத்திரமில்ல, அவர் செயல்படுத்துவார். அல்லேலூயா. உங்க பேர்ல நிறைய சொத்து அவர் எழுதி வச்சுட்டாரு. நீங்க தான் அதுக்கு தகுதியுள்ளவர்கள், உரிமை உள்ளவர்கள். வளர்ந்துருக்குள்ள அதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. வாசிங்க தேவஜானமே. ஏசாயா 60 1 2 3 நான் முடிக்க போறேன். ஏசாயா 60 1 2 3. எளிமை பிரகாசி கேட்டீங்களா? எளிமை பிரகாசி எழுத வாசிமா பாப்போம். நீங்க சொல்ற மாதிரி எளிமை பிரகாசி. ஓகேமா, விட்டுருமா, அவ்வளவு உட்கார வைக்கணும். நான் சொல்றது ஆண்டவர் என்ன சொல்றாரு? எளிமை பிரகாசி. யார் சொல்றாரு? மரத்தையோ கல்லியோ சின்ன மலைக்கான சொல்றாரு. நம்ம யாருமா பார்த்து சொல்றாரு? ஏற்றுக்கொள்ள இருளை விட்டு போவோம். நீங்க எளிமை பிரகாசுற காலம் வந்துருச்சுங்க. இன்னும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறீங்க. சரிங்களா? உங்களை சொல்ல நீங்க உட்காந்து ஆடு சொல்றாரு, நடந்தது நினைச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழுத்திட்டு இருக்கிறேன். நான் தான் சொல்றேன், உன்னுடைய இருள் இருந்த வாழ்க்கையை நான் நீக்கிட்டீங்க. உன் குடும்பத்தில் இருக்கிற வறுமை, வாதம் எல்லாமே இயேசு நாமத்துல நீக்கிட்டேன். விசேஷமா உன்னோட பாவத்தை மன்னிச்சுட்டேன். உன் கணவரோட பாவம், உன்னோட மனைவியோட பாவம், பிள்ளைகளோட பாவம், உன்னுடைய தலைவர்கள் மேனேஜரோட பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன். இப்ப நீ எழுந்துரு. உன் மூலமாக பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன். மைக்கு வேலை செய்யறேன். கேட்டு கவனமா நீங்க கேட்கணுங்க. சரியா? நான் வந்து சும்மா பேசிட்டு போக மாட்டேன், கிளி விட்டுட்டு போயிருக்கேன், வரைச்சிட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி ஆள் வளர்ந்துதான். அதனால தூரத்துலேருந்து நான் வந்திருக்கேன். அது இல்லையா விடமாட்டான். ஏதாவது ஒரு வழிபடுத்தி தான் போவேன். ஒரே இடத்துல என்ன சொல்லுவாங்க? வறுமைன்னு உட்கார நாட்கள் இல்லை, எழுந்திருங்க. கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த நீங்க எழுந்திருங்க. கர்த்தர் சொல்ற, நான் சொல்லல. எளிமை பிரகாசம். எழுந்து பிரகாசம் பிரகாசமா இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்றது. அடுத்த வரை வந்துருச்சு. நீ ஏன் உட்கார்ந்து இருக்க? உன் வாழ்க்கை நான் கொடுக்கிறேன். சரியா? உன்னுடைய வாழ்க்கை நான் வைத்திருக்கிறேன். உன்னை கைப்பிடித்து நான் நடத்துவேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். நான் சொல்றது கேளு. உனக்கு வாழ்க்கை வந்துருச்சு. பழையவைகளெல்லாம் பின்னால தள்ளி விட்டு உன்னை நான் என்ன செய்ய பார்க்கிறேன்? நடக்கிற உன்னை நான் வாழ செய்ய போகிறேன். இருள் அல்லேலூயா நீக்கிருச்சு. ஆண்டவருடைய அருள் வந்துருச்சு. அல்லேலூயா. எளிமை பிரகாசம். ஏன் எளிமை பிரகாசம்னாக்கா ஒளி வந்துருச்சு. அதன் பிறகு என்னமா சொல்றாரு? உதயத்தது இந்த சபையில உங்க மேல உதயத்தது ஒரு ஆளில சொல்லுங்க. How do you explain the word Lord? எப்படி நீங்க அதை எப்படி விளக்குவீங்க? மகிமைனா என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் விளக்க முடியாதுமா. செயலதான் ஆண்டு சொல்றல. குருடருக்கு பார்வை கொடுத்தார், ஊமையை பேச வைத்தார், சப்பானை நடக்க செய்தார், மனிதர்களை உயிரோடு எழுப்பினார். அதாவது மகிமை செய்யறார். இல்லையா? உங்க வாழ்க்கையில செய்வார். அப்புறம் என்னமா வாசித்தீங்க? இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மை கர்த்தர் உதிப்பார். ஆமென். அவருடைய மகிமை உண்மை காணப்படும். ஆமென். நன்றி. உட்காருங்க, வணங்கிச்சுக்கலாம். இந்த புதிய காரியங்கள் ஆண்டவரோட வாழ்க்கையில செய்வார். 2026 ரொம்ப விசேஷமான ஒரு வருஷமா இருக்கு. நான் இருக்கிறோம் இல்லையோ ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நான் பார்க்கிறோம். ஒரு யாராக்கார எல்லாரும் கண்களை போடும்.
ஆமென் ஜீசஸ். ஹalleluya. ஆமென் ஜீசஸ். எல்லாரும் கண்கள் மூட அங்கே இங்கே பார்க்க வேண்டாம். நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஓரியா ரக்கர லவர ஷந்தர நமர ஓரியா நமர லந்தர லவர சந்திரியா ரக்கர அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இறங்கட்டும். பலவைகளெல்லாம் ஒழிந்து போன, பலவைகளெல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. புதிய காரியங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பித்து விட்டாரு. ஸ்தோத்திரமானவர், ஸ்தோத்திரமானவர். என்னோடு கூட தயவு செய்து கொஞ்ச நேரம் எழுந்து நில்லுங்க. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. கர்த்தருக்கு நேராக உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ற பேரு சொல்லுவீங்களா? ஓரியா ரக்கர லவர சந்தரமா. நான் சொல்ற பேரு நீங்க சொல்லுங்க. இன்று நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்றீங்க? ஓ ஹல்ல புதிய காரியங்கள் செய்றீங்க. ஆண்டவருக்கு நீங்க வாக்கு உறுதிமொழி செய்றீங்க. ஓ ஹல்லேலூயா. நன்றி கர்த்தர், நன்றாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய எல்லா பாவங்களையும், என் குடும்பத்துடைய பாவங்களையும் மன்னித்ததற்காக நன்றி இயேசுவே. இன்று நாளிலிருந்து எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் செய்வதற்காக இதய ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பலவைகள் எல்லாம் நாங்கள் மறக்க, அவர்களை மன்னிக்க எங்களுக்கு போதுமான கிருபை கொடுக்கிறதற்காக மறுபடியுமாக எங்கள் இதய ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. ஆமென். காரணம் தேவச்சனமே, இந்த அருமையான ஆண்டவரே சபையார்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கேட்ட வார்த்தை வசனம் அவனோட உள்ளத்துல ஆழமாக பதியவும் அவைகளை அவங்க செயல்படுத்தவும் நீங்க உதவி செய்வதற்காக சீக்கிரமா வருவேன் என்று சொன்னேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.